அரை கப் பாசிப்பருப்பு 3 உருளைக்கிழங்கையும் வச்சு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வெல்கம் டு நிமதுஸ் கிச்சன். இது செய்கிறதுக்கு அரை கப் பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூட 3 உருளைக்கிழங்க நல்லா அது மேலே இருக்க மண் எல்லாமே கழுவி சுத்தமாக கழுவி சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 4 பல் பூண்டு, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்த்த போகிறோம், வேறு எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. உடச்ச கடலை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் தான் சேர்த்துறேன். அதிகமாக சேர்த்துனிங்கன்னா குழம்பு கெட்டியாயிடும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி. இப்போது கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளியை தான் நான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சு வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தும் போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இனிமேல் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கும் சேர்த்த போகிறோம். அதனால் நமக்கு குழம்பு கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், குழம்பு ரொம்ப தண்ணி போல் இருக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அல்லது பூரி மசாலாவுக்கு செய்கிற மாதிரி மசிச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மசிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திடாதீங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கொதித்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக வரும், ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ தண்ணி போல தான் இருக்குது. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டுக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, கமகமன்னு நமக்கு கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.